ॐ ह्रीङ्कारानगर्पिता नरसिकां स्वं क्लीं क्लां बिभ्रतिं सवर्णाम्बरधारिणीं वरसुधां धौतां त्रिनेत्रोज्ज्वलां वन्दे पुस्तकपाशमङ्कुशधरां षड्भूषिताम् उज्ज्वलां त्वां गौरीं त्रिपुरां परात्परकलां श्रीचक्रसञ्चारिणीम् ॐ जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रित्वा प्रणमामि मुहुर्मुहुः. பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய திருவருள் கொண்டு அபிராமி அந்தாதியினுடைய 93வது பாடல். நகையே இது இந்த ஞாலமெல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே முகில் முறை மானே முது கண் முடிவு இல்லந்த வகையே பிறவியும் வம்பே மலைமகள் என்பது நாம் மிகையே இவள் தன் தகைமை நாடி விரும்புவதே. அம்பிகைக்கு முடிவற்றவள் என்கின்ற ஒரு பெயர் இருக்கிறது. முடிவற்றவள், அச்சிந்திய ரூபா என்கின்ற சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ரூபங்களை உடையவள். கணக்கில் அடங்காத அம்பிகையினுடைய கருணையையும் அவருடைய மாட்சிமை என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாமே நாம் நம்முடைய கற்பனைகளுக்கும் நம்முடைய புரிதலுக்கும் அப்பாற்பட்ட விஷயங்கள். இறைவனுடைய ரூபம் எவ்வாறு இருக்கும், பிரம்மத்தினுடைய அளவீடு எப்படி இருக்கும் அப்படிலாம் ஸ்ரீராமகிருஷ்ணர்கிட்ட கேட்டபோது சமாதியிலே இருந்து சொல்லுகிறார், நான் உங்களிடம் எல்லாமே இதை பகிர்ந்து கொள்ளவே விரும்புகிறேன். ஆனால் சமாதி அனுபவத்தின் போது அவையெல்லாம் வார்த்தைகளாக வெளியே வருவதில்லை. தொண்டை வரைக்கும் என்னுடைய நினைவு இருக்கிறது, அதுக்கப்புறமா வார்த்தைகள் வருவதில்லைன்னு சொல்கிறார். ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்தவர்களுக்கு இந்த 93, 94, 95வது பாடல்களை புரிந்து கொள்வது மிகவும் இலகுவாக இருக்கும். இந்த புரிந்து கொள்வது என்பது என்னென்னா, நம்முடைய சிந்தனைகளுக்கு உள்ளே இவற்றை கொண்டு வருவது. புரிதல் அப்படின்னு பேர். ஏதாவது ஒரு புரியாத ஒரு பொருளை என்ன புரிஞ்சு கொள்ளலாம். இந்த பாடல் எல்லாமே விளங்கக்கூடியதாகத்தானே இருக்கிறது. இதையே மீண்டும் மீண்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா எந்த வஸ்துவை புரிந்து கொள்ள முடியாத வஸ்துவாக இருக்கிறதோ அதை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார்கள். நம்முடைய சொற்களுக்குள்ளே கொண்டு வர விரும்புகிறார்கள். வேதங்களிலே இருக்கிற பல சூக்தங்களும் சரி, எத்தனையோ பாடல்களும் சரி, வேத மந்திரங்களிலே இருக்கிறவை இறைவனை அளவீடு செய்வதற்காக, அறவீடு செய்வதற்காக முயற்சி செய்கின்றன. அது பெரிதாக இருக்கும், இல்லை அது பெரிதில்லை, அது கருப்பாக இருக்கும் ஆனால் வெள்ளையாக இல்லை, ஆனால் வெளிச்சமையாக இருக்கலாம் ஆனால் கலர் கிடையாது, இப்படி எல்லாம் சொல்லும். இப்படி உருவங்களாக இருக்குமா, இல்லை சில உருவமாகவும் இருக்கலாம். பலவாய் ஒன்றாய் இப்போ எல்லாமே சொல்லுகிறோமா இல்லையா? எல்லா பாடல்களையுமே இருக்கிறது. ஒருவனே நிமலனே அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதிப்பழம்பு அப்படின்னு சொன்னார்கள். இறைவன் பலவாகவும் இருப்பான், ஒருவனாகவும் இருப்பான். பிரம்மத்தினுடைய இயல்பு, இறைவனுடைய இயல்பு ஒன்றானது. அது ஒன்றா இல்லையான்னு சொல்கிறதுக்கு முடியாது. ஏன்னா வேறொன்று இருந்தால் தான் அது ஒன்றுன்னு சொல்ல முடியும். அதான் அத்வைத்தம் என்று சொன்னார்கள். இரண்டற்றது என்று சொன்னார்கள். முடிவற்ற பொருள், பிரிக்க முடியாத ஒரு பொருள், பிரியாத ஒரு பொருள், பிரிந்து வருகிறது. மறைந்து நிற்கிற பொருள் காட்சிக்கு தெரிகிறது. காட்சி அப்படி உணர்தலுக்கு வருகிறது. இதுதான் வேதாந்தம் சொல்லுகிறது. உணர்வற்ற பொருள் நமக்கு உணர்வுக்குள்ளே வருகிறது. சிந்தனைக்கு அப்பாற்பட்ட பொருள் நம்முடைய சிந்தனைக்கு அளவாக வருகிறது. உருவமற்ற பொருள் நம்முடைய கண்களுக்கு உருவமாக தோன்றுகிறது. சொற்களுக்கு அப்பாற்பட்ட பொருள் என்னுடைய சொற்களுக்குள்ளேயும் அடங்குகிறது அப்படின்னு சொன்னார். அதுவும் இறைவன் தானே. அதுவும் இறைவனால் சாத்தியம் இல்லாத ஏதாவது இருக்கிறதா? எல்லாமே இறைவனுடைய சாத்தியத்துக்கு உட்பட்டது தான். வரையறைக்கு அப்பாற்பட்ட ஒரு பொருளை வரையறை செய்வது தான் நம்முடைய பாடல்கள், நம்முடைய ஞானியர்கள், பக்தர்களுடைய அன்பு. இறைவன் கடலாக இருக்கிறான், பக்தர்களுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு ஐஸ் கட்டியாக மாறுகிறான் அப்படின்னு ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவார். இந்த கடலில் ஐஸ் கட்டி மிதக்கிறது அப்படின்னா இறைவன்
உருவங்களை கொள்ளுகிறான், அவனுடைய சிந்தனைக்கு உள்ளே வருகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய பக்திக்கு இறங்கி வருகிறான் அப்படின்னு. அவதரணம் அப்படின்னா கீழே இறங்கி வருதல் அப்படின்னு அர்த்தம். அப்பிரமேயா என்று முதல்ல சொன்ன அச்சிந்திய ரூபா, சிந்தனைக்கு அப்பாற்பட்ட கல்யாண குணங்களை உடையவள், உருவங்களையும் உருவமற்றவளாகவும் இருக்கிறாள். எப்படியெல்லாம் இருப்பாள், அதுக்கு மேலேயும் இருப்பாள், அது நமக்கு தெரியாதாகும். அவ்வியக்தமான ஒரு பொருள் நமக்கு கண்ணுக்கு காணக்கூடியதாக வருகிறது. இதெல்லாமே சஹஸ்ரநாமத்தை சொல்கிறது. அச்சிந்திய ரூபா, அப்பிரமேயா, அவ்வியக்தா என்றெல்லாம் சொல்லுகிறோம். இப்போ இவளை புரிந்து கொள்வது எப்படி அப்படின்னா, அவளை புரிந்து கொள்வது முடியாத காரியம். ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறார், உன்னுடைய மதுக்கடைக்கு போகிறார், சாராயம் குடிக்க போகிறார், ஒரு புட்டி கல்லினாலே உனக்கு மயக்கம் வந்து விடுதுன்னா அங்கே இருக்கிற அத்தனை பாட்டிலையும் பார்த்து உன்னை வாங்குவதால் உனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறாரு. தோட்டத்துக்கு சென்றிருக்கிறவன் அங்கே நல்ல மாம்பழம் கிடைக்கும் அப்படின்னா அங்கே 2 மாம்பழத்தை வாங்கி சாப்பிட்லாம். அதை விட்டுட்டு அங்கே எத்தனை மாங்காய்கள் இருக்கிறது, எத்தனை இலை இருக்குது, எவ்வளவு கிளை இருக்கிறது, எங்கே எல்லாம் முடிஞ்சு போயிருக்கு, அதெல்லாம் பார்த்தா அதனால் அவருக்கு வரக்கூடிய காரணம் என்ன, அவனுக்கு என்ன பிரயோஜனம் என்ன இருக்கிறது? ஒரு சரவணா ஸ்டோர்ஸுக்கு போயிருக்கிறீங்க, நமக்கு ஏதோ ஒரு சட்டையோ துணியோ ஏதோ சேலையோ புடவை ஏதோ ஒன்று வாங்கணும். போனோமா, அந்த செக்ஷனுக்கு போனோமா, அதை வாங்கினோமான்னு வந்தால் பிரச்சனை விட்டது. அங்கே இருக்கிற பாத்திர கடையிலேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் பார்க்க போனால் ஏறக்குறைய 2-3 நாள் ஆகும் ஏதாவது ஒரு செக்ஷன் பார்த்து முடிக்கிறதுக்கு. அதெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கு இடையில் வீட்டில் அவ்வளோதான். அப்போ இதெல்லாம் பார்த்து முடியும். இந்த சரவணா ஸ்டோரியே நம்மளால் பார்க்க முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் இறைவனுடைய லீலைகளே அவனுடைய அனுபூதியை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது? ஒரு பக்கத்தில் இருக்கிறவனையும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. நமக்கு இருக்கிற நம்முடைய குழந்தைகள், நம்மோடு வாழுகிறவர்களை பற்றி கூட நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. என்ன செய்வார்கள்? அவன் 10 வயசில் இருந்தவன் நல்லா ஹாஸ்டலில் இருக்கும்போது இதெல்லாம் அவர் கண்கூடாக பார்க்கிற விஷயம். 5வது வகுப்பு முடிந்தோடனே எங்களிடத்தில் சேர்ப்பார்கள். சேர்க்கும்போது அம்மாவுக்காக அழுகிற பையன், அதே 8ஆம் கிளாஸில் அம்மா வரும்போது அம்மா வந்திருக்கேன், ரைட், அது சாப்பாடு ரைட் அப்படின்னு சொல்லுவான். 10ஆம் கிளாஸுக்கு வந்த உடனே அம்மா பக்கத்தில் இருப்பாங்க, அம்மா இப்போ வந்தியா, எப்போ கிளம்புற அப்படின்னு கேட்பான். 12வது வகுப்புக்கு வந்ததுக்கப்புறம் அம்மானு ஒருத்தர் இருக்கிறாங்கிறதே அவனுக்கு ஞாபகம் அப்பப்போ வரும். காலேஜ் வந்தோடனே எதுக்கு இருக்கிறேன்னு கேட்பான். இதெல்லாமே நம்முடைய வளர்ச்சியிலே நாம் புரிந்து கொள்ள முடியாத அளவு, நம்முடைய வளர்ச்சியிலே புரிந்து கொள்ள முடியாத ஒரு இருளான பகுதிகள். வளர்ச்சி என்பது வெளிச்சத்தை நோக்கி செல்வது தான் வளர்ச்சி. இருளாக போவது வளர்ச்சி கிடையாது. ஏதாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுக்கு நம்முடைய புரிதல், நம்முடைய மனதினுடைய விசாலம், விஷால புத்தேன்னு சொன்னார். நம்முடைய புத்தி, நம்முடைய புரிதல் என்பது அகண்டதாக விரிந்ததாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ இது மாறக்கூடியதாக இருக்க முடியாது. இறைவனுடைய தன்மை மாறக்கூடியதாக இருக்காது. அளவற்ற பொருள். இப்போ இந்த உப்பு பொம்மை, ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுகிற உப்பு பொம்மை கடலுக்கு போச்சா எவ்வளவு ஆழம் இருக்குன்னு, அது போன உடனே அது கரைஞ்சு போய்விட்டது. அந்த மாதிரி தான் நாமெல்லாம் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய தேடுதல்களும் எவ்வாறு இருக்குன்னா அந்த உப்பு பொம்மை மாதிரி தான் இருக்கும். நம்மளால் இறைவனை புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு தெரிந்தாலும் புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம். சரி, இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னா, பார்க்கலாம், அந்த யதீஸ்வரானந்த சுவாமிஜி ஒரு கதை சொல்லுவார். ஒருவன் நம்மெல்லாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம், அழகான ஒரு உதாரணம், மெடிடேஷன் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் அந்த கதையை சொல்லியிருப்பார். காலையில் ஒருத்தன் என்ன கல் கடைக்கு பக்கத்தில் போனான். அந்த காலத்தில் கல்லில் இந்த பானையில் விற்பார்களாம். நம்ம பார்த்தல, நீங்களும் பார்த்துருக்கீங்களா தெரியல. பானையிலே விற்பார்கள், கல் விற்பாங்களாம். அதை வாங்கி குடிச்சிட்டு அங்கே போட்டு போயிடுவாங்க. அவங்க ஒருத்தன் காலையிலேயே போனான், இவ்வளோ பானை இங்கே விழுந்து கிடக்குதே, யாரும் இதை பற்றி கவலைப்படலையே அப்படின்னு சொல்லி ஒதுக்கி அதெல்லாம் உடச்சி தூளாக்கி தூரமாக போட்டலான்னு உடச்சிட்டே இருந்தான். ஒவ்வொரு பானையாக உடச்சி நொறுக்கி அதெல்லாம் போட்டுட்டு முடிக்கும்போது பார்த்தா இன்னும் மக்கள் குடிச்சிட்டு இன்னொரு குவியல் இருந்தது. என்ன சொன்னான், இன்றைக்கி உடைச்சது போதும், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு போனான். நாளைக்கு மீண்டும் அந்த பானையெல்லாம் உடைக்க ஆரம்பித்தான். அந்த மக்கள் வந்தார்கள், குடித்து போட்டார்கள். இன்னும் பானை குவியலாக இருந்தது. அவனும் உடைக்கிறான், பானையும் குடித்த பானைகள் வந்து கொண்டிருக்கிறது. பார்த்தேன், இவ்வளவு உழைக்கிறேன்னு நான், எவ்வளவு தான் ஒரு மனுஷன் உழைக்கிறது அப்படின்னா, யார் உன்னை உழைக்க சொன்னார்கள்? இந்த பானையெல்லாம் யார் இப்போ உன்னை உழைக்க சொன்னார்கள்? உன்னுடைய வேலை அது இல்லை, உனக்கு யாருமே இதை தரவில்லை. நாய் வாழை நிமித்துறதுக்கான காரணத்தை யாருமே சொல்லலை. நம்மளே ஒரு நாயை பிடிச்சிட்டு இந்த வாழை எப்படியாவது நிமித்துறா ஆண்டவா, எப்படியாவது நிமித்துறா. ஒரு பனமட்டையை கட்டி எண்ணெயெல்லாம் பூசி அதுக்கு என்ன கட்டுறது, புத்தூர் கட்டெல்லாம் போட்டு இந்த வாழை எப்படியாவது நிமித்துவது அப்படின்னு நாமளும் பார்க்குறோம். யாரையும் நிமித்த முடியாது என்பது நமக்கு தெரிந்திருந்தாலும் கூட நம்ம என்ன செய்கிறோம், மீண்டும் அதே வேலையில் ஈடுபட்டிருக்கிறோம்.
சரி, நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத விஷயம், இந்த நாய்வாலேயே நம்மளால் நிறுத்த முடியாது. என்ன ஒரு அருமையான ஒரு கதை சொல்லி வைத்தார்கள். உப்பு பொம்மையினாலே அளக்க முடியாதுன்னு சொன்னார்கள். மாம்பழத்தை தேடி ருசிப்பதை பார்னு ஸ்ரீராமகிருஷ்ணன் சொன்னார். இது எல்லாவற்றையுமே நாம் விட்டு விடுகிறோம். அதனால தான் இதெல்லாம் நகைப்புக்குரிய செயல்கள் என்று சொன்னார்கள். ஒரு பருவ மாற்றம் என்று ஒன்று வருகிறது. எல்லாத்துக்குமே மாற்றம் இருக்கிறது, பருவ மாற்றம் என்று சொன்னார்கள். இது அன்னை பராசக்திக்கு இதை உபயோகம் செய்கிறார். பெண்களுடைய பேதை பெதும்பை, அறிவை தெருவை, அப்படிலாம் பெண்களுடைய வயதை பொறுத்து அவர்களுடைய ஒரு வார்த்தைகளை வைத்தார்கள். எப்படி குமார பருவங்களாக பிரித்து வைத்தார்கள். மங்கையாக இருக்கிறவள் பேரிளம் பெண்ணாக மாறுகிற பொழுது அவருக்கு குழந்தையோடு இருப்பாளாம். பேரிளம் பெண்கள் மாறுகிற பொழுது அவர்களுடைய உடலிலே மாற்றம் வருகிறது, அவருடைய வனப்பிலே மாற்றம் வருகிறது. அவர்கள் முதுமையை நம்முடைய எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய தோல் தொங்கி போகிறது ஒரு முதுமையினுடைய அடையாளம். கண்கள் தொங்கி போகிறது, கண்களில் இருக்க கூர்மை குறைந்து போவது, துடிப்பான கண்கள் இல்லை அப்படின்னா முதுமையை நோக்கி நம்ம போகிறோம்னு அர்த்தம். அந்த கண் துடிப்பு இழக்கிறதுக்கு முன்னாடி 2 கண்ணாடிகளை கொண்டு வந்து மாற்றிடுறாங்க. இப்போலாம் அந்த லேசர்லாம் வச்சு ஓட்ட போடுறாங்க கண்ணில். அப்புறம் என்னென்னலாம் செய்து நம்முடைய கண்ணை ரிப்பேர் பண்ணி கொடுத்தா மீண்டும் திரும்ப என்ன ஆகுது, ஒரு 40 வயசில் கண் பார்வை மாறுதான். எனக்கு மாறி இருக்கு இப்போ தான். அப்போ ஒவ்வொன்று மாறினோடனே கண்ணாடியை மீண்டும் கழட்டி வைக்கிறார்கள். மீண்டும் இன்னொரு கண்ணாடியை புட்டி கண்ணாடி போடுறதுக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கார் டாக்டர். அந்த மாதிரி நம்முடைய பருவங்கள் என்பது மாறக்கூடியது. இது மாற்றம் என்பது முதுமை, நம்முடைய தளர்ச்சி. ஒன்று வளர்ச்சிக்கு இருக்கிறோம், மாற்றம் வருகிற பொழுது நாம் தளர்ச்சிக்கு உள்ளாகிறோம். இது அம்பிகைக்கு கிடையாதுங்கிறார். ஒரு குழந்தையை பெற்ற பெண் நமக்கெல்லாம் தெரியும், அவருடைய உடலிலே தளர்ச்சி ஏற்படுகிறது, கண்களிலே மிரட்சி ஏற்பட, ஐயோ இங்கே போனானே இன்னும் வரலையே. அவன் 10 வயசுக்கு ஆனதுக்கப்புறம் அம்மாமார்களுக்கு இருக்கிற பிரச்சனை, ஒரு பெண் குழந்தையை பெற்ற தாய்மார்களுக்கு இருக்கிற பிரச்சனை எவ்வளோன்னு பார்த்துருக்குறேன் நான். வெளியில் போனால் பயம், வந்தால் பயம். போன அந்த பையன்லாம் சும்மா இருக்க மாட்டான் இல்லையா, அந்த சைக்கிள் எடுத்து உடைக்கிறது. அவன் சைக்கிள் இல்லைன்னா பக்கத்து வீட்டு சைக்கிள் வாங்கி உடைச்சிடுவான். எவ்வளவு பிரச்சனை இருக்குது. அதெல்லாத்தையும் மீறி அவனை வளர்த்து ஒரு காலேஜில் சேர்த்து இன்னும் ஒரு பெண்ணுக்கிட்ட அடி வாங்க வைக்கிற வரைக்கும் தாய்மார்களுடைய பிரச்சனை அதிகம். அப்பவும் கவலைப்படுவாங்க, நான் எவ்வளோ நல்லா இருந்தேன் நீ என்கிட்ட, இப்போ போய் அவங்க அடி வாங்குறியாடாண்ணா. ஒவ்வொரு தாய்மார், நம்முடைய ராமகிருஷ்ண மடத்து தாய்மார்களுக்கு கொஞ்சம் இன்னொரு பயம் இருக்குது. எப்படியாவது மடத்தில் ஜாயின் பண்ண வச்சிடணும் மகாராஜா. சின்ன வயசுலேயே நம்மகிட்டலாம் சொல்லுவாங்க, எப்படியாவது உங்களை மாதிரி இவனை ஆக்கணும்னு. அவன் காலேஜ் படித்தோன்னு எங்கேயாவது போயிடுவான். உடனே வந்து குருமராஜர் அழுது இவர்களுடைய பக்தி வளர ஆரம்பித்து விடுகிறது. குருமராஜ் நான் கேட்டனே அவன் எடுக்கலே. ஒரு அம்மா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, மகாராஜ் ரொம்ப பிரார்த்தனை பண்ண அவன் எடுக்கலை. ஏதோ அவன் மூலமாக இன்னும் பிரார்த்தனையில் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்களா இல்லையா, அவன் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கான். இது நல்லது தானே, நல்ல வளர்ச்சி தானே. இந்த வளர்ச்சி என்பது வேற, நம்ம தளர்ச்சியை அடைஞ்சு விடுவோம். அம்பிகைக்கு அது கிடையாது. நகையே இது இந்த ஞானமெல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே முகிழ் முலை மானே முதுகண் முடிவில் அந்த வகையே பிறவியும் வம்பே மலைமகள் என்பது நாம் மிகையே இவள் தன் தகைமையை நாடி விரும்புவதே அப்படின்னு சொன்னார். இந்த ஞானமெல்லாம் பெற்ற நாயகியினுடைய உடல் தளர்ச்சி அடையும் என்று சொல்லுவதும், அவருடைய கண்கள் மிரட்சியை, முதுகண் மானே முதுகண் என்று சொன்னார்கள். அவருடைய மானுடைய விழிகள் தான் எல்லாத்துக்கும் சொல்வார்கள். மிரட்சி எப்பயுமே அதில் ஒரு மிரட்சி தெரியுமா, துடிப்பு தெரியும், அழகு தெரியும், காம்பீரியம் தெரிகிற அந்த கண்கள் அப்படியே தான் இருக்கும். முடிவியில் அந்த வகையே நம்முடைய பிறவியும் அப்படித்தான் இருக்கிறது. பிறவியே அற்றவளுக்கு ஒரு பிறவி வரும் என்பது சொல்லுவதும், அவள் மலைமகளாக பிறந்தாள் என்று சொல்லுவதும், இதெல்லாமே ஒரு மிகை, ரொம்ப அதிகமாக ஒரு விஷயம். நம்ம எதுக்கு இதெல்லாம் பற்றியுமே பேசிக்கொண்டிருக்க வேண்டும்? உலகமெல்லாமே பெற்றெடுத்துக்கிற அபிராமி அவருடைய உடல் தளர்ச்சி அடையுமா? கருணையே வடிவான அவருடைய கண்கள் எப்படியுமே மான் கண்களாக மிரட்சி உள்ளதா? அப்படியே எப்படி நம்ம காப்பாற்றுவது? எது அந்த மிரட்சி இருக்குன்னா, என்னுடைய குழந்தையை நான் எப்படி வீட்டுக்கு வெளியில் போயிருக்கிற பெண் குழந்தையும் பையனை வீட்டுக்கு வரணுமேனு ஒரு தாய் மிரட்சியோடு இருக்கிறாளோ, இந்த குழந்தையை எவ்வாறு கரையேற்க வேணும்னு சொல்லி அம்பியை விரும்பி கொண்டே இருக்கிறாளாம். எப்படியாவது என்னுடைய குழந்தையை நான் என்னுடைய பக்கத்திலே அமர வைக்க வேண்டும், கருணையை தர வேண்டும் என்று சொல்லுகிறாளாம். அவளுக்கு முடிவே இல்லை, முடிவற்றவள். அவ்வியக்தான்லாம் சொல்கிறோமா இல்லையா, அச்சிந்தி ரூபா அப்புறமேயா அவ்வியக்தா அப்படிலாம் சொல்லி அம்பிகையை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். இதெல்லாமே மாறுபட்ட கூட்டுகள். முடிவற்றவளுக்கு நாம் முடிவு சொல்லுகிறோம், பிறவி அற்றவருக்கு பிறப்பை கொடுக்கிறோம்.
பேரே உருவமும் இல்லாதவளுக்கு ஒரு பேரையும் உருவத்தையும் நாம் கொடுத்திருக்கிறோம். இதெல்லாம் நினைக்கும் போது நகைப்பு வருகிறதான். பிறவியும் வம்பே மலைமகள் என்பது நாம் மிகையே இவள் தன் தகைமையை நாடி விரும்புவதை அவளை அவருடைய தகைமையை நாடி அவளை தேடி நாம் விரும்பி செல்லுவது தான் நம்முடைய முக்கியமான கருத்தை தவிர, அதை விட்டுட்டு இவளுக்கு இருக்கிற இந்த தகைமைகள் எல்லாமே நாடி செல்வதை விட்டுவிட்டுட்டு நாம் அம்பிகையுடைய கூற்றுக்களை நினைத்து கவலைப்பட தேவையில்லை. இவ்வளவு இருக்குதே, இந்த வேதங்கள் எல்லாம் நம்மளால் புரிந்து கொள்ள முடியவில்லையே அப்படியெல்லாம் சொல்லுவது தேவையற்ற ஒன்று அப்படின்னு சொல்லிவிடுகிறார். அம்பிகையினுடைய கருத்துக்கள், அவள் இருக்கிற ரூபம், அவள் செயற்படுகின்ற தொழிற்பாடு, இதெல்லாமே நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது. இதெல்லாம் விட்டு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா அவளிடத்திலே சரணடைந்து இருக்கலாம். அப்போ ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுகிறார், இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? இப்போ இந்த பாடல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பிறவியற்றவளுக்கு பிறவியை சொல்லுகிறோம், முதிர்ச்சியற்றவளுக்கு முதிர்ச்சியை பற்றி சொல்லுகிறோம், அழிவற்றவளுக்கு அழிவை பற்றி முடிவை பற்றியும் நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். இதெல்லாமே அவள் மலைமகளாக பிறந்தால் அப்படி சொல்கிறோம். பிறவாதவளுக்கு ஒரு பிறவியை சொல்லுகிறோம். அவருடைய தகைமையை நாடி விரும்ப வேண்டும். இதுதான் நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒன்று. ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுகிறார், என்ன பண்ணலாம் அப்படின்னா, அம்பிகையின் இடத்திலே சென்று, தாயே நீ உள்ள வண்ணம் காட்டு, நீ எப்படி இருக்கிறாயோ எனக்கு அப்படி ஒரு அறிவை கொடு, நான் எதை புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை உள்ள வண்ணம் புரிந்து கொள்ள செய், நான் எப்படி உன்னிடத்திலே பக்தி செய்ய வேண்டுமோ அப்படி என்னை பக்தி செய்யவை, உன்னை நான் எப்படி விரும்பி பெற வேண்டுமோ அதை அந்த வண்ணமே என்னை செய் அப்படிங்கிறது. இதுதான் பிரார்த்தனை, இதுதான் பக்தியை பெறுவதற்காக நாம் செய்யக்கூடியது. இதை தவிர நாம் அவருடைய கணக்குகள் எல்லாம் போட்டு வேதாந்தங்கள் எல்லாம் படித்தாலும் கூட அவை நமக்கு உதவாது. இதெல்லாம் என்ன செய்யணும்னா நமக்கு ஒரு அறிவை தரும், நமக்கு ஏதாவது ஒரு அறிவை தரும். எப்படின்னா நம்ம புக்கு படிச்சிருக்கோம், நாமெல்லாம் நிறைய புக்கை படித்திருக்கிறோம் அப்படிங்கிற அறிவை தருமே தவிர இறைவன் மீது நமக்கு பக்தியை தராது. அதான் அதுக்கு பேர் தான் சொன்னார்கள், என்ன எழுத்து சுரக்காய்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏட்டு சுரக்காய். வீட்டில் என்னதான் இருந்தாலும் இந்த ஏட்டு சுரக்காய் வச்சு நல்ல குழம்பு வச்சுருக்கேன், நல்ல சாதம் இருக்குது சாப்பிடுங்கோ அப்படின்னா இல்லையா. நம்ம எல்லாம் இப்போ ஒரு இடத்துல போயிருந்தேன், பூஜைக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் நான் போயிருக்கேன். அந்த ஏதோ ஒன்று இனாகுரேஷன் பூஜை எல்லாம் முழுசாக சொல்லக்கூடாது, அந்த அடிக்கல் நாட்டு விழான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் தான் அந்த அடிக்கல்ல எடுத்து வைக்கணும். எனக்கு முன்னாடி இருந்த பூஜாரி அந்த பூஜையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வீட்டில் உள்ள அம்மா எங்களெல்லாம் வரவேற்பு இருக்கிற அந்த பரபரப்பில் அந்த அர்ச்சகர் கேட்ட பொருட்கள் எல்லாம் வாங்க வைக்க மறந்துட்டாங்க. அவர் கேட்டார், அம்மா கற்பூரம் இருக்கா, ஊதுபத்தி இருக்கா? இருக்கு சுவாமி. சரி, தண்ணி ஒரு சொம்பில் கொடுங்க. ரைட், கொடுத்தாச்சு. கொஞ்சம் பச்சரிசி இருக்கா? கொடுத்தாச்சு. கொஞ்சம் பூக்கள் இருக்கா? இந்த பூவையும் தண்ணியையும் அக்ஷதையும் வச்சு முழு பூஜையும் முடிச்சுட்டாரு. அதுக்கு அக்ஷதம் பாத்தியம் சமர்ப்பயாமி, அர்த்தம் உபவீதார்த்தம் அக்ஷதம் சமர்ப்பயாமி, இதே எல்லா அர்த்தம். அதுக்காக இதை கொடுக்குறேன், அதுக்காக இதை கொடுக்குறேன்னு சொல்லி பூஜை முடிச்சிட்டார். இப்போ இதெல்லாமே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதன் பொருட்டாக அதை செய்கிறோம்னு சொல்லி இறைவனை ஏமாற்ற பார்க்கிறோம். இப்போ இறைவனுக்குன்னு ஒரு பூஜை முறையை நம்ம வகுத்திருக்கிறார்கள். யதாசாத்திய விதினான்னு சொல்லி இருக்கிறாங்க. எப்படி முடிந்த வரையில் அப்படின்னு சொல்லி அந்த பூஜையை நம்ம ஆரம்பிக்கிறோம். கடைசியில் க்ஷமா பிரார்த்தனா ஒன்று இப்படி இருக்குது, நான் எனக்கு முடிந்த வகையிலே பூஜையை செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பூஜையை நாம் முடித்து கொள்ளுகிறோம். முடிந்த வகையில் செய்தோமா? அங்கே அன்பு தேவைப்பட்டது. அதை முடிந்த அளவு நாம் அன்பை கொடுத்தோமா? நான் இந்த டைமுக்கு முடிக்கணும், அந்த பொங்கல் ஆடுறது கடையில் அவனுக்கு கொடுத்து முடிக்கணும், இந்த பூஜை அடுத்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி நான் அந்த பூஜையை முடிக்கணும். இப்படி எல்லாமே நாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறோம். அம்பிகை வர வரைக்கும் பூஜை முடிக்கிறேன்னா எங்கேயுமே பூஜை நடக்காது. அப்படி தானே? அப்போ பார்க்குறோம், முத்திரை அங்கே அந்த இடத்துல காட்டணும். 10வது ஐட்டமாக உனக்கு ஆவாகன முத்திரை, ஆவாகனி இத்தியாதி முத்திரைகளை நான் காட்டணும் இல்லையா? இஹா கச்ச இக திஷ்டன்னு சொல்லி ஆகணும். அவள் வந்தாலும் வரலையே கையை காட்டு, அடுத்தது ஒரு பூ வந்ததுக்காக ஒரு பூவை போடு, அடுத்தது அந்த எழுத்து எடுத்து தலையில் கொட்டு, முடிஞ்சுது. இதுதான் பாத்தியம். எல்லாமே பாத்தியம் கொடுத்தோம். குடிச்சியான்னு கேட்டோமா? நல்லா இருந்ததான்னு கேட்டு யோசிச்சு பாருங்கள். நம்ம கொடுக்குற தண்ணியில் ஒரு நடு ரோட்டில் வச்சு ஒரு பூஜை நடக்கிறது, அம்பிகைக்கு நடக்கிறது. அந்த நடு ரோட்டில் ஒரு இலையை போட்டு அதில் பொங்கல் வச்சுருக்கிறோம். நம்ம யாராவது உட்காந்து அங்கே சாப்பிடுவோமா? யோசிச்சு பாருங்கள். அந்த கொடுக்குற தண்ணியை நம்மளால் குடிக்க முடியுமா? ஃபில்டர் வாட்டர், கேப் ஓப்பன் பண்ணாமல் இருக்கணும் இல்லையா? அதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த பாட்டிலில் க்ரஷ் பண்ணி போட்டுறணும். இவ்வளவு நினைக்கிற நாம் இறைவனுக்கு அந்த தண்ணி எந்த தண்ணியை கொடுத்தோம்? அந்த குளத்துலேருந்து மொண்டு இப்படி வச்சாச்சு ஒரு சொம்பில்.
பாவம் அதை குடிச்சிட்டு அவர் போய் அங்கே பேதியோட படாத பாடுபட்டுருப்பார், அம்மாட்ட திட்டு வாங்கியிருப்பார். இறைவனிடத்திலே அன்பை நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த கிரியையினிடத்திலே நாம் அன்பை வளர்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு செய்யலாம் கிரியை? அப்போ இவற்றையெல்லாம் இப்போ இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. இந்த பாடல்கள் எல்லாவற்றையும் பாடி 100 பாடலையும் பாடினதுக்கப்புறமும் நமக்கு அம்பிகையினிடத்திலே அன்பு என்ன, எது அன்பு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் விரும்பி தொழுதல் அப்படின்னு சொன்னார். விரும்பி தொழும் அடியார் விழி நீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்து கரும்பின் கழித்து மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும்பித்தராவர் என்றாள் அபிராமி சமயம் நன்றே. இந்த 94வது பாடலிலே அவர் சொல்ல வந்த விஷயம் அபிராமி சமயம் என்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுகிறார். இதை பற்றி பெரியவர்கள் எல்லாம் நிறைய பேசியிருக்கிறார்கள். ஒரு சமயத்துக்கு உரிய எல்லா விஷயங்களையும், ஒரு சமயத்தை ஏற்படுவதற்கான ஒரு மதத்தை ஸ்தாபனம் செய்வதற்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாவற்றையுமே இந்த 93 பாடல்களிலே சொல்லி வருகிறார். முதல்ல ஆரம்பித்து அந்த அனுபவத்தினாலே கிடைக்கிற அந்த ஆனந்தம் எல்லா பேறுகளையும் சொல்லி இப்போ அபிராமி சமயத்தை இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். அதுக்கான காரணங்களையும் சொல்லுகிறார். விரும்பி தொழுகின்ற அடியார்கள் என்று சொன்னார். ஒரு அம்மா தன்னுடைய குழந்தையை மடத்தில் எப்படியாவது சன்னியாசி ஆக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பினார்கள். அவன் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினச்சான். இதெல்லாம் என்ன அந்த அம்மா சொல்லி சொல்லி பார்த்தாங்க. எப்படியாவது பண்ணிடுறான். தலையை பிடிச்ச ஒரு நாள் அவனை கோயிலை அடித்து கொண்டு எனக்கா 1 மாதம் இரு 1 மாதம் இந்த மடத்தில் இருந்தான். அவன் டெய்லி ஈவினிங் அழுதுட்டு இருப்பான் கோயிலில், கடவுளையே இங்கேருந்து எப்படியாவது கொண்டு போயிடுவோம். அந்த மாணவன் அவன் விரும்பி தொழுகின்ற சந்நியாசம் என்பதோ துறவு என்பதோ அப்படி வந்துடுமா, என்ன ஒரே நாளில் வந்து விடுமா, இதெல்லாம் பார்க்குற பொழுது நம்ம எப்படி சிரிக்கிறதுன்னு கூட தெரியல. அதான் நகையே என்று சொன்னார். நகைப்புக்குரியது. நாம எல்லாம் போய் சில நாள் பார்த்துருக்க ஒரு அம்மா தலையை மோதி கோயிலில் நமஸ்காரம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். நான் ஒரு கோயிலில், எந்த கோயில்னு சொல்லக்கூடாது, மோதி மோதி அழுது கொண்டிருந்தார்கள். காலையில் வந்தவர்கள் பூஜை முடிஞ்சது, மத்தியானம் நட சாத்துறதுக்காக நான் கோயிலுக்கு போகிறேன், அப்பயும் அழுது கொண்டு இருந்தார்கள். கண்ணெல்லாம் வீங்கி இருக்குது. என்னம்மான்னு கேட்டேன். குரு மகாராஜ் சொன்னார், இப்படி அழுதால் 3 இரவு பகல் அழுதா காட்சி கிடைக்கும்னு சொன்னார். நான் 1 நாள் ஆச்சு சுவாமி, இன்னுமே வரலையே அப்படின்னா. உங்களுக்கு ஜலதோஷம் வந்திருக்கான்னு கேட்டேன். ஆமாம் சாமின்னு. இப்போ அழுதனால தலைவலி வந்ததானே? ஆமாம் சுவாமி, இறைவனுடைய அருள் தான் அது அப்படின்னா. இறைவனுடைய அருளாலே நாம் எதை ஏற்பாடு பண்ண நமக்கு இதை தவிர வேறு ஒரு வேண்டாம்னு சொன்னால் பரவாயில்லை. ஏமா மத்தியானம் எங்கே போய் அப்படிங்க, வீட்டில் எல்லாம் சமையல் ஆச்சு சுவாமிஜி, அங்கேயே சமையல் பண்ணிவிட்டு அங்கேயே போய் சாப்பிட்டுக்கிறேன்னா. ஏன் மத்தியானம் அங்கே போகணும்? இல்லை, குழந்தை வந்துடுவான், அதுக்காக நான் சொல்லியிருந்தேன் மத்தியானம் 11 மணிக்கு வந்துடுவேன்னு சொல்லியிருக்கேன், 12 மணிக்கு. அப்போ சமையல் ரெடியாக இருக்குது, பையனுக்கு 12 மணிக்கு வந்திருக்கேன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இறைவன் இங்கே வரலன்னு அழுவாங்க. இது எப்படி நியாயமாகும்? இறைவன் என்ன சொல்லுகிறார்? இது எல்லாவற்றையும் சர்வதர்மான், அதை பற்றி அடுத்தது சொல்ல போகிறார். இது எல்லாவற்றையும் விட்டவனுக்கு தானே நான் காட்சி தருகிறேன் அப்படின்னு சொல்லுகிறேன். எல்லாவற்றையும், எல்லா பற்றுகளையும் விட்டவன், எல்லா விருப்பங்களையும் விட்டவன், எல்லா வெறுப்புகளையும் விட்டவன், எல்லா பற்றுகளையும் விட்டவன் யாரோ அவனுக்கு தான் கொடுப்பான். அப்போ அவர்கள் எப்படி இருப்பார்கள்? இதெல்லாம் ஒரு அடையாளம் இருக்கணுமா இல்லையா? நம்ம கோயிலுக்கு போனால் ஒரு பெரிய பட்டை இந்த மாதிரி, இல்லை ஒரு குங்குமம், இதெல்லாம் வைக்கிறோம். உடம்பெல்லாம் திருநீறு பூசி, நீறு பூசுதல் அப்படின்னு. இதுக்கு வேடம் தரித்தல் அப்படின்னு ஒரு பேர் சைவ சித்தாந்தத்தில் இருக்குது. வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடும். நம்ம இதில் பாடுறோமா இல்லையா? விநாயகருக்கு பாடுறோம். இந்த மாதிரி விநாயகர் அகவல்ல வருகிறது. வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை திண்டர் குலாத்துடன் கூட்டி. இது என்ன பண்ணுவோம்? இது 2ஆக பிரிச்சிருவோம். முதலாவது மட்டும்தான் நம்ம வைத்திருப்போம். என்ன? வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி. அந்த கூடும் மெய்த்தொண்டர் குழாம் என்கிறத விட்டுறோம். இதுதான் பிரச்சனை நமக்கு வர்றது. மெய்த்தொண்டர் குழாமல் நம்ம விட்டுருவோம். வேடம்னு, ஏன்னா அது கஷ்டம். இன்னொருத்தங்கிட்ட போய் அவன் சொல்லுவான் கடவுளை பற்றி 10 மணி நேரம் ஒருத்தன் கடவுளை பற்றி பேசுகிறான்னு வைங்களேன், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இறைவன் அப்படிப்பட்டவர். இல்லாட்டி நான் பகவத்கீதையை உனக்கு நான் விளங்கப்படுத்துகிறேன், சிவபுராணத்தை முழுதாக சொல்லுவோம் அப்படின்னு யாராவது சொன்னால் பக்கத்தில் இருப்ப மாட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் போதும்பா, அதுக்கப்புறம் என்ன இந்த வயசில் இதெல்லாம் கேட்க முடியுமா என்ன? இதெல்லாமே நமக்கு சேர்ந்து விடுகிறது. நீர் பூசுதல் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. 3 நிமிஷத்தில் எத்தனை பட்டை அடிக்கணும்? 12 16 அவன் கொண்டா. குங்குமத்தை 3 கடலில் வச்சுக்கலாம். ஒரு சந்தனம், குங்குமம், அது பச்சையெல்லாம் பூசுகிறாங்க. இப்போது பச்சை வர்ணம், அப்புறம் கருப்பில் ஒரு இது எல்லாம் பூசினாலும் என்னாகும்?
ஒரு மேக்கப் செட் ஆச்சு. அதுதான் வேடமும் நீரும் என்று சொன்னார்கள். பெண்கள்லாம் கண்ணுக்கு பூசுகிற கருப்பை நம்ம இங்கே பூசிருக்கோம், அவ்வளோதான். ஏதாவது ஒரு மேக்கப் போட்டிருக்கோம். இறைவன் பாப்பா வெரி குட், உன்னுடைய மேக்கப் ரொம்ப நல்லா இருக்குது, அழகாக இருக்கிறதுன்னு சொல்லுவார். பக்தி வருமானா தெரியல. இப்போ இறைவனுக்கு இதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? குழந்தைக்கு ஏதாவது ஒரு குழந்தைய பிடிச்சி வச்சுருக்காங்க. இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு கோயிலுக்கு போனேன். ஒரு பெரிய மெத்த படித்த ஒருவர், அடுத்ததாக அவருடைய சொற்பொழிவு, எனக்கு அப்புறம் அவர் தான் பேச போகிறார். அவருடைய பெருமை, அவர் என்ன பேசணும்னா துறவின் பெருமையை பற்றி அவருக்கு பேச சொல்லியிருக்காங்க. அவருடைய பேத்தி மடியில் இருக்குது. அவர் ஒரே ஒரு செகண்ட் கூட நான் என்ன பேசினேன்னு காதில் கேட்கவே இல்லை. அவர் என்ன பேச போகிறாருன்னா துறவின் பெருமையாக. நம்ம எதை சொல்லுவது? அந்த குழந்தை, அந்த பேத்திக்கு அவர் ஜடை போடுறதும், அதுக்கு எதுவும் விழுகிற பொழுது இந்த கொலுசை மாட்டி விடுறதும், அதுக்கு அந்த பால் புட்டியை வச்சு ஊட்டுறதும், ஒரு செகண்ட் கூட அவரால், அவர் வயசாயிருச்சு பாவம், நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட். நம்மலாம் செல்ஃபோன் வச்சுருக்க மாதிரி அந்த குழந்தைய வச்சுருந்தார் அவர், அவ்வளோதான். எல்லாவற்றையுமே சேர்ந்து கொண்டிருந்தார். கடைசியில் வந்தோன்னா பற்றுக்களை அறுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். பாருங்கள், பக்கத்தில் இந்த சுவாமி சொன்னார், பாரு இது புருடா விடுது பாரு அப்படின்னு சொன்னார். நான் பேசுகிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, நான் எல்லாவற்றையும் விட வேண்டும், எல்லாவற்றையும் விட வேண்டும். எது என்ன இருக்குது உலகத்தில், என்ன சுகம் இருக்கிறது, குழந்தையிடத்தில் என்ன சுகம் இருக்கிறது சொல்கிறார் அவர். இவ்வளோ நேரம் அந்த குழந்தைய வச்சுருந்த மடியில். எல்லாமே நம்ம பேசுகிறது பொழுது எல்லாமே வாங்கி நிற்கும். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோன்னு சொன்ன மாதிரி இவர்களுக்கு எல்லாமே அப்போ வச்சிருக்கும்போது நாரியது நல்ல நாற்றம். நமக்கு தமிழ் அழகான வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காங்க. மனம் அப்படின்னா இல்லையா, அந்த மலம் சுகந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்தில். துர்கந்தம்னு இருக்குது. மனம் நாறுதல் அப்படின்னா நாறுதல்னு ரெண்டு மீனிங் இருக்குது. நாறுதல் நல்ல மனம், நாறுதல். மனம் நாறுமோன்னு கேட்டால் அது மனம் மாறுகிறதுனா நல்ல மனம்தான். இது நாரிய மனம். இந்த மனம் ரெண்டு சொல்லி என்ன பண்ணுங்க, நாரிய மனம். நம்முடைய மனம் எப்படி இருக்கிறதுனா நாரி போயிருக்கிறது. இந்த நாற்றம், துர்நாற்றம் வீசுகிறது. என்னென்ன உள்ளக்க அவ்வளோ இருக்குது, அழுக்குகள் இருக்கிறது, மலம் இருக்கிறது. இதெல்லாம் வைத்துக்கொண்டு நம்ம என்ன சொல்லுவோம்? இறைவா நீ வர வேண்டும், இறைவா நீ சங்கு ஊதாதுன்னு சொல்கிறார் ஸ்ரீராமகிருஷ்ணர். சும்மா சங்கு ஊதான், இறைவாவானா அவர் எங்கே இடத்த காட்டப்பா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம என்னத்த குடும்பம்? விரும்பி தொழும் அடியார். அதனால தான் விரும்பி தொழ வேண்டும். அவர்களுக்கு இந்த புற அடையாளம் வேண்டாம். நீ திருநூறு பூசுகிறாயோ இல்லையோ அதெல்லாம் கவலை கிடையாது. நீ வேப்பலையோ நிறைய பூக்கள்லாம் சூடுகிறாயோ அதை பற்றி கவலை கிடையாது. வேட்டி கட்டியிருக்கிறாயன்னு கேட்டால் அது கூட தெரியாது. இதெல்லாமே புற அடையாளங்களை பற்றி நான் கவலைப்படவில்லை. உள்ளே இருக்குது, என்ன இருக்குது? உள்ளே இருந்து வர வேண்டும் சொல்லுகிறார். எல்லாருக்காக நாம் குடங்குடமாக கண்ணீர் விடுகிறோம், இறைவனுக்காக கண்ணீர் விடுகிறோமா அப்படின்னு கேட்டார். இறைவனிடத்திலே கண்ணீர் விடுகிறார்கள். ஒரு அழகான ஒரு சமயப்புறத்தால் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு பக்தி படம், அப்பப்போ பக்தி படங்கள் நீங்கள்லாம் பார்க்கணும். அதில் அவர் போய் சமயப்புறத்தாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவான், எனக்கு இந்த செயின் என்னோ தொலைச்சிருவா, கூட்டத்தில் காணாமல் போயிடும், இது கிடச்சா நான் உனக்கு பொங்கல் வைக்கிறேன் தாயே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவா. வீட்டுக்கு வந்தோன்னா அந்த செயின் கிடச்சிடும். வந்தோன்னா பொங்கல் வைக்கிறதா, என்ன இதுக்கு இவ்வளோ செலவாகும், அங்கே பிரதர்சனம் பண்ணால் என்னுடைய உடல் என்னத்துக்காகும், நாம் போய் இப்படி பண்ணுறதா அப்படின்னு கேட்பான். அந்த செயின் உடனே அது பாம்பாக காட்சி தரும். அந்த படத்தில் பார்த்துருங்கன்னா தெரியும். இறைவனுக்கு நாம் ஒரு ஏமாற்று வேலை செய்கிறோம். ஏன்னா இப்போ அவளுக்கு நாம் எத்தனையோ மக்கள் உபவாசம் செய்கிறார்கள், பொங்கல் வைக்கிறேன். நான் ஒருத்தி பொங்கல் வைக்கிறேன்னா அம்பாளுக்கு தெரியவா போகிறது? அந்த நகை இருக்கிற பொழுது தாயே நான் உன்னுடைய பக்தி உனக்கு கண் தெரியலையா அப்படின்னு கேட்டோம். நகை காணாமல் போன போது தாயே நான் உன்னுடைய பக்தியாச்சு, டெய்லி கோயிலுக்கு வரனே, என்னுடைய நகை காணாமல் போச்சு, உன் கண்ணு தெரியாமல் போச்சான்னு கேட்டவா இப்போ என்ன சொல்லுகிறாள்? நான் ஒருத்தி பொங்கல் வைக்காமல் போனேன், தெரியவா போகிறதுன்னா? என்னுடைய கஷ்டங்களெல்லாம் அவள் பார்க்க வேண்டும், துன்பங்களெல்லாம் அவள் பார்க்கணும். நாம் விழுகிற பொழுது தாங்கி பிடிக்க வேண்டும். ஆனால் நான் கொடுக்கணுங்கிற வருகிற பொழுது அதை பற்றி நம்ம கவலை, அதை அம்பைக்கு கண்டுக்க கூடாது. அவன் அந்த பஸ் கண்டக்டர் மாதிரி கேட்டால் டிக்கெட் கொடுக்கணும், கொடுத்துட்டு அவன் மறந்து போயிடணும் இல்லையா? பேங்க்கில் லோன் கொடுக்குற மாதிரி எல்லாருமே அப்படி தானே. வாங்குற வரைக்கும் மேனேஜர் நம்ம எல்லாம் புகழ்ந்து சொல்லுவோம், ஒரு உங்களை மாதிரி யார் இருக்கா சார் இந்த பேங்க், நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ பெருசாச்சு அப்படின்னு சொல்லுவோம். லோன் கொடுத்ததுக்கப்புறம் அவன் வருவான், லோன் இதுக்கு பேர்னா அவன் லோ அப்படின்னு தெரியணும் பின்னாடி. இறைவனிடத்துலையும் நான் இதையே எதிர்பார்க்கிறோம். அவன் நம்மிடத்தில் எல்லாவற்றையும் கொடுக்கணும், அதுக்கு பின்னாடி தெரியணும்னு எதிர்பார்க்குறான். முடியாது. இறைவன் அதனால் என்ன செய்கிறான்? நீ பேங்க்கில் இப்படி பண்ணுறிய, அதனால் எங்கிட்ட வரும்போது அப்படி வா. எப்படி வரணும்? அல்லோலம் கல்லோலம். லோலம் கெட்ட வார்த்தை கிடையாது, அல்லோலம் கல்லோலம், இதெல்லாம் பட்டு வா. அல்லோலம் கல்லோலம் பட்டு வா, அதுக்கப்புறம் நான் உனக்கு தருகிறேன் அப்படி சொன்னேன். நீ என்ன அழுத குழந்தைக்கு கொடுத்தா தான் நல்லா இருக்கும். எதுவுமே
அழுத பிள்ளை இல்லையா கிரேப்ஸ் வாட்டர் குடிக்குமா? அதெல்லாம் கிடையாது. இறைவன் அழுத பிள்ளைக்கு தான் கொடுக்கிறான், மற்றவர்களுக்கு அது கிடையாது. அழ வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ கண்ணீர் விழிநீர் மல்கின்னு சொன்னார். நம்ம மற்றதுக்கெல்லாம் அழுகிறோம், ஐயோ பேன என்னுடைய இதை கோழி செத்து போச்சு, இறைவா என்னுடைய செருப்பை காண. கோயிலில் பாருங்க, நான் ஒரு நாள் பரிதாபமாக பார்த்து கொண்டு வந்தேன். ஒரு அம்மா கோயிலுக்கு போயிட்டு வெளியில் வந்த உடனே அருணகிரி மகாராஜ் நம்ம அப்போருக்கானந்தர் காட்டினார், பாருங்க இந்த அம்மாவுக்கு எவ்வளவு பக்தி, கோயில் வாசல்லேருந்து இப்படி அழுறாளே அப்படின்னு காட்டினார். மகாராஜ் கொஞ்சம் கீழே பாருங்க, அவர் செருப்பை காணாமல் போயிருக்கும். நான் கொஞ்ச நேரத்தில் நின்று பார்த்தேன், ஆமாம் மகாராஜ் அவருக்கு செருப்பை காணும். விழிநீர் மல்குவதற்கு, ஐயோ என்னுடைய கற்பகத்தை காணவில்லையே, இன்னும் ஒரு நாள் நான் உனக்கு ஆகவே கோயில் பூட்டிட்டார்களே, நாளைக்கு வந்து உன்னை பார்க்க முடியுமோ இல்லையோன்னு அந்த பக்தி வரவில்லை, இந்த உனக்கு வந்து பார்த்ததுக்காக எனக்கு இப்படி பரிதாபமாக செருப்பு தொலைச்சிட்டனே. நம்முடைய வாழ்க்கையை அவளுக்காக தொலைக்க வேண்டும் என்பது தான் இங்கே இருக்கிற அவர் சொல்ல வருகிற விஷயம். நம்ம வாழ்க்கையை கெட்டியாக பிடிச்சிட்டோம், இதை நான் விடமாட்டேன், இதை நான் விடமாட்டேன், மற்ற எல்லாவற்றையும் இழக்கிற பொழுதும் நான் இதெல்லாம் விடமாட்டேன் பிடிச்சி கொண்டிருக்கணும். உலகத்தையே பிடிச்சிட்டு இருப்போம், அப்பையும் பக்தி வரணுமா, ஞானம் வரணுமா, வைராக்கி வரணுமா, நான் மட்டும் இதெல்லாம் விடமாட்டேன். இது ரெண்டும் நடக்காத விஷயம் தானே. ரெண்டும் ஒன்றாக போகக்கூடியது சாத்தியமே அல்ல. நாம் உலகத்தை விட்டால்தான், ஸ்ரீராமகிருஷ்ணன் சொன்னார், ஏதாவது ஒன்றை விட்டால்தான் மற்றது கிடைக்கும், இதை விடலைன்னா அது கிடைக்காது. இப்போ உலகத்தை விடு அப்படின்னு சொன்னார். விழிநீர் மல்கி மெய் புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவு இழந்து அப்படின்னு சொன்னார். யோசிச்சு பாருங்க, அறிவை இழந்து விட வேண்டுமா? என்ன அறிவிடனா? அப்புறம் சொன்னார் அடுத்தது, கரும்பின் கழித்து மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தர், நீ பைத்தியமாயிரும். இது சொல்லியிருக்கிற கேட்டகரியில் எடுத்து பாருங்களேன். பித்தர் ஆகிவிட, நீ பைத்தியமாயிரணும். முதலாவது பாயிண்ட்டு, நீ பைத்தியமாக இருக்கணும். மொழி தடுமாற வேண்டும், நீ பேசுகிறதெல்லாம் குளறலாக இருக்க வேண்டும். எப்பயுமே கண்ணில் வந்து கண்ணீர் வந்துட்டே இருக்கணும், உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சிலுத்து போயிருக்கணும். யோசிச்சு பாருங்கள், அப்படி ஒரு உருவத்தை கற்பனை பண்ணி பாருங்கள். கண்ணெல்லாம் செவந்து அழுது உடம்பெல்லாம் ஒரு மாதிரியாகி அவன் மொழி பேச முடியும் அப்படின்னு பண்ணிகிட்டே இருக்கிறான். பித்தரா பைத்திய மாதிரி உட்காந்துருக்கான். இப்படி ஒருத்தனை பார்க்க முடியுமா? இப்படியெல்லாம் ஆனால் தான் இறைவன் கிடைப்பாரான். பெரியவர்கள் எல்லாமே சொல்லி தந்திருக்கிறது என்ன? தரும் பித்தராகி விட வேண்டும், பித்தனாய் ஆக்கி விட வேண்டும் அம்மா அப்படின்னு ஸ்ரீராமகிருஷ்ணர் பாடுகிறார். ஏன் இப்படி தான் பித்தர்களாக ஆகிவிடணுமா அப்படின்னா, இது பித்து அல்ல, இறை பித்து. ஸ்ரீராமகிருஷ்ணன் சொன்னார், இது உலக பித்து அல்ல. எல்லாம் யாரோ சொன்னார்களாம், இவன் பைத்திய மாதிரி இருக்கிறான், ஸ்ரீராமகிருஷ்ணனை பற்றி சொன்னார்களாம். அவர் சொன்னார், ஆமாம், நீங்கள் எல்லாம் உலக பொருட்களையும் பிள்ளைகள் மனைவின்னு சொல்லி பித்தர்களாக இருக்கிறீர்கள், நான் இறைவனிடத்திலே பித்தனாக இருக்கிறேன். இதில் என்ன பிரச்சனை? ரெண்டு பேரும் பைத்தியம், நீ அந்த பைத்தியம், நான் இந்த பைத்தியம், அவ்வளோதானே. உனக்கு அறிவு அழிந்து போகிறது, நீ அறிவை இழந்து போகிறாய், எனக்கு அறிவு அழிந்து போகிறது, என்னுடைய அறிவு அழிந்து போய்விடுகிறது. நான் என்னுடைய அறிவை இழக்கிறேன் என்பது அழிக்கிறேன் என்பது பொருள். நீ அறிவை இழக்கிறாய் என்று சொன்னால் என்னது? உன்னை நீயே அழித்துக் கொள்ளுகிறாய் என்று பொருள். நீ உன்னை நீயே அழித்துக் கொள்கிறாய். நான் என்னை நானே அழித்துக் கொள்கிறேன் அப்படின்னா எனக்குள்ளே இருக்கிற அகங்காரம் போய்விடுகிறது. நான் என்னை இழக்கிறேன், என்னுடைய அறிவை. என்ன அறிவு அப்படின்னா, நான் ஜீவன், நான் கட்டுப்பட்டவன், நான் பற்று உள்ளவன் என்கிற அறிவு போய்விடுகிறது. என்னுடைய அறிவு அழிதல் என்பது என்னுடைய ஜீவன். நான் வந்து ஒரு உடல், நான் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு உயிர். இந்த அறிவு போய்விடுகிறது, எனக்குள்ளே இருக்கிற அகங்காரம் அழிந்து விடுகிறது, எனக்குள்ளே இருக்கிற மமகாரம் அழிந்து விடுகிறது, இதெல்லாம் போய்விடுகிறது, இதெல்லாம் அழிகிறது. கரும்பின் மொழி அதெல்லாம் சொன்னார். இது ரெண்டு கேட்டகரி சொன்னார். என்ன? ஒன்று மயிர்கூச்செறிதல் வேண்டும், ரெண்டாவது கண்களிலே நீர், மூன்றாவது ஆனந்தம் ஆகி என்று சொன்னார். இந்த ஆனந்தம் வெளிப்பொருட்களிலே ஆனந்தம் உடையவர்கள், பற்று உள்ளவர்கள். இந்த ஆனந்தம் என்பது உள்ளே உள்ள பொருளை தேடுவதற்காக இருந்தால் அது அறிவு, ஞானி என்றெல்லாம் சொல்லி வைக்கிறோம். இது பற்று அற்றவர்கள் உள்ளே தேடுகிறார்கள், பற்று உள்ளவர்கள் வெளியிலே தேடுகிறார்கள். இந்த உலகத்திலாம் நாம் நிமித்தணும்னு பார்க்குறோம். இந்த உலகத்துக்கெல்லாம் அன்பை கொடுப்பதற்காக நாம் தேடுகிறோம். உள்ளே இருக்கின்ற பொருளை நாம் அன்பு செலுத்த வேண்டும். இப்போ உள்ளே வந்து அன்பு செலுத்தி விட்டால் எல்லா இடத்திலும் நாம் அதை செலுத்த முடியும் அப்படிங்கிறார். நம்மக்கிட்ட சார்ஜ் இருந்ததுன்னா, நம்ம ஒரு பேங்க் சார்ஜ் எல்லாம் வச்சுருப்பீங்க, சார்ஜிங் பேங்க் ஏதோ சம்திங் இப்படிலாம் இருக்கும், பவர் பேங்க் அப்படின்னு சொல்கிறோமே இல்லையா? அதில் பவரை சேர்த்துட்டு எத்தனை பேர் வேணாலும் கொடுக்கலாம். இந்த நீ பவர் போட்டுக்கோ, நீ சார்ஜ் போட்டுக்கோ, பஸ்ஸில் போகும்போதெல்லாம் கேட்பார்கள். சார்ஜர் கொடுக்கலாம். உங்கள்கிட்டயும் இல்லை, சார்ஜரே இல்லைன்னா நம்ம எப்படி பவர் இந்த ஃபோனுக்கு, செல்ஃபோனுக்கு போடுறது? இந்த பெரிய ஃபோன் வச்சுருக்கவங்களாம் இந்த பிரச்சனை இருக்குது. எப்படி சார்ஜ் போடுறதுன்னா, நம்மிடத்திலே அதை சேர்த்து கொள்ள வேண்டும், நமக்குள்ளே இந்த சக்தியை கொண்டு வர வேண்டும். அதான் மெய்தான் அரும்பி விதிர்த்து உன் விரையார் கடற்கண்
என் கைதான் தலை வைத்து கண்ணீர் மல்கி ததும்பி வெதும்பி உள்ளம் மனதிலே என்ன செய்கிறார்னா, இருக்கிற எல்லா பற்றுகளும் போச்சு. இது என்ன, இது இந்த உலகத்தில் நிலையற்ற உலகம்னு அப்படின்னு தெரிந்தும் கூட எனக்கு இப்படியெல்லாம் இருக்குன்னு ஒரு வெதும்பல் வந்து விடுகிறது. வேண்டாமே, ஏன் திரும்ப திரும்ப நீ இதை கொடுக்குறாய் தாயே, இந்த எண்ணங்கள் ஏன் எனக்கு திரும்ப திரும்ப வர வேண்டும்? சாதாரண தேன் ஈயெல்லாம் மலத்தில் உட்காரும், அப்புறம் தேனில் வந்து உட்காரும், ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுகிற உதாரணம். ஆனால் தேனி என்ன செய்யுமா, தேனில் மாத்திரம் உட்காருமா. இது ஒரு உதாரணம். அந்த தேனி எப்படின்னா பயங்கரமாக கத்திட்டு இருக்கோம், அப்படி சத்தம் விட்டுருக்கு. நீங்களாம் படுத்திருக்கும் போது கொசு சத்தம் கேட்கும். அது என்னவோ தெரியாது, அந்த கொசுக்களுக்கு நம்முடைய காதுக்கு மேலே வந்து தான் கத்தும். அது ஸ்பீக்கர் என்னவோ காட்டுதா, இல்லை நான் உன்னை கடிக்க வருகிறேன்னு ஒரு அபாய சங்கிலி கொடுக்குதா என்னவோ தெரியல. நானும் பல நாள் நினச்சிருக்கேன், என்னுடைய உடல் இவ்வளோ பெருசாக இருக்குது, வழக்கத்தை விட பெருசாக இருக்குது, நீ அங்கெல்லாம் அந்த ஏரியாவிலலாம் கடிக்கலாமா இல்லையா? அதை விட்டுட்டு நேராக அந்த சின்ன ஓட்டை இருக்கிற காதுகிட்ட குயின்னு ஒரு சத்தத்தை போடுறது. இதில் தான் பல பேர் இழந்து கொள்கிறார். அந்த கொசு சத்தம் போடலைன்னா பல பேருக்கு தெரியவே தெரியாது அது கடிக்குதுங்கிற விஷயமே. இந்த தேனி என்ன செய்கிறது தான், தேனி இடத்துல மலர் கிட்ட போனோடனே கொய்யின்னு ஆனந்த பரவசத்தில் கத்துகிறது, பயங்கரமாக கத்துது. கத்தி 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 அந்த பூக்கு பக்கத்தில் போதும், அப்படி மெதுவாக உட்காரதே எந்திரிக்குது. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் சத்தம் குறைகிறது. அப்புறம் ஒரு சிப் குடிச்சோன்னே தாகம் தெரியும், ஆன்னு சொல்லி திரும்பவும் குத்துறது. அப்புறம் கொஞ்சமாக குடிச்சோன்னே குடிக்க அதுக்கு போதை ஏறுகிறது. அதனுடைய பேச்செல்லாம் சத்தம்லாம், அது சத்தம் குறைஞ்சிருது, அரைவாசியாக குறையுது, கொஞ்சமாக குறையுது. சத்தமே இல்லாமல் அப்படியே மயங்கி அந்த பூவிலேயே கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியாது. இறைவனை நெருங்க, அந்த ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்ல சந்தைக்கு போகிற ஒருவன் என்ன செய்யறான்னா, சந்தையை நெருங்க என்னவா சத்தம் பயங்கரமாக இருக்கும், ஓன்கிற இறைச்சல் இருக்கிறது. சந்தைக்கு போனால் எத்தனை பேச்சுகள், இங்கெல்லாம் ஓன்னு சத்தம் கேட்டது, நிசப்தமாக இருந்தது, இப்போ ஓன்னு கேட்டது. மீண்டும் கிட்ட வந்தோடனே அங்கே பல குரல்கள்லாம் கேட்குறது. கடைக்கு போனால் கத்திரிக்காய் என்ன விலைன்னு கேட்குறோம். மீண்டும் அந்த சந்தையிலேருந்து விலகி வர சத்தமெல்லாம் ஒரே இறைச்சலாக கேட்கிறது. முதல்ல சத்தம், அப்புறம் வெறும் இறைச்சல், அப்புறம் அது வெறும் கூப்பாடாக கேட்குறது, அப்புறம் ஓங்கிற சத்தம் வருது, அப்புறம் அதுவும் நிசப்தமாகி விடுகிறது. அப்போ அந்த சந்தையை நெருங்க தான் எனக்கு சத்தம் எல்லாமே கேட்க ஆரம்பிக்கிறது. இது விலகி போகிற பொழுது சத்தம் குறைய ஆரம்பித்து விடுகிறது. இந்த மனதினுடைய இறைச்சல், மனம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தவர்களுக்கு இந்த இறைச்சல் ஏற்படுவது இல்லை. எப்படி தேனை குடித்த உடனே அது போதை ஏறுகிறதோ, இறைவனை பார்ப்பதற்காக ஆனந்தத்தினாலே கண்ணீர் வருகிறது. இறைவனை பக்கத்தில் நெருங்க நமக்கு மயிர் கூச்சரிகிறது. ஒரு பசியினாலே வாடுகிறவன்ட்ட ஒரு சாப்பாட்டு பார்சலை கொடுத்து பாருங்களேன், இந்த பிச்சைக்கார் நார்மலாக கேட்பாங்க இல்லையா, பொதுவாக கேட்கறது உண்டு. நான் இங்கே போயிருக்கும்போது சில்லறையாக ஒரு 10 ரூபா கொடுங்க அப்படின்னா, அது என்ன சில்லறையாக 10 ரூபா கொடுக்குறது, என்னென்னா எங்கிட்ட 10 ரூபாய்க்கு சில்லறை இல்லையாப்பா அப்படின்னு நான் சொன்னேன். அவன் பக்கத்தில் இருந்த நம்ம பையன் சொன்னான், சுவாமி அவன் 10 ரூபாய்க்கு சில்லறை கேட்கல, அவனுக்கு வந்து சில்லறையே 10 ரூபா தான். அந்த காலத்தில் 1 ரூபா 10 பைசா, நம்ம அம்மா அப்பாட்ட கேட்டிருப்போம் இல்லையா, 5 பைசா. நான்லாம் கேட்ட ஞாபகம் இருக்குது, அம்மா 10 பைசா சில்லறையாக கொடுமா அப்படின்னு. என்ன 10 பைசா அப்போல்லாம் சில்லறை, இப்போல்லாம் 10 ரூபாய் சில்லறை. அப்படியே மனம் இல்லை, ஏன்னா நம்ம எல்லாம் சில்லறையாகிட்டே இருக்கும். அது எப்பவுமே சில்லறையில் தான் நம்முடைய மனம் இருக்கிறது. அதனால் அது அதுக்கு நோட்டாக மாறாதோ என்னவோ. கடலை நெருங்க நம்முடைய பக்தியின் வெளிப்பாடும் அப்படி தான். பக்தியினுடைய எப்படி ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுகிறார், நம்ம ஒரு பந்தியில் உட்காரோம், அப்படியே ஒரே இறைச்சலாக இருக்கிறதாம். போட்டோடனே அப்பளம் நொறுக்கிற சத்தம், அந்த பொரியலை பிணைகிற சத்தம், பூரி சத்தம், அந்த சத்தம் எல்லாம் கேட்கறது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சத்தம் குறைய ஆரம்பிக்கிறது. அங்கே கொடு, இங்கே கொடு, வடை, அப்புறம் பாயசம் போடுகிறார்கள். கடைசியில் தயிர் வந்தோடனே சுப்னு அப்படியே அந்த தயிரை உரிகிற சத்தம் கேட்கறது. அதுக்கப்புறம் ஒரே நிசப்தம். சாப்பாட்டினுடைய அளவு சத்தம் எல்லாம் குறைஞ்சி தயிரை உள்ளே போன உடனே அவனுக்கு பெரும் அமைதி, இதுக்கு மேலே ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு வந்த உடனே என்ன பண்ணுறான், அவன் வெளியிலே வருகிறான். அப்படி நகர்ந்து கூட போக முடியல, அப்படியே தென்னையிலே படுத்துக்கிறான். அந்த காலத்தில் உள்ள கல்யாண மண்டபங்கிறதான் திண்ணையெல்லாம் வச்சுருந்தான். அதுக்கு தான் சாப்பிட்ட உடனே இதுக்கு வேலை கொடுக்கக்கூடாது. இதுக்கு ஒரு கதை சொல்லுவார்கள், நகைச்சுவாக ஒருத்தன் சாப்பிட்டு வெளியில் வந்தானா. அப்போது அவனுக்கு சொன்னார், பக்கத்தில் வந்து சொன்னார், அப்பா நிறைய சாப்பிட்டோமா, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, சரி உன்னுடைய விரலை உள்ளே விட்டு வாந்தி எடுத்துருவேண்ணா. விரல் விடுற அளவுக்கு இடம் இருந்தால் இன்னொரு வடையை சாப்பிட்ருக்க மாட்டேன் நான். அந்த அளவுக்கு நாம் உலகத்தினுடைய பொருட்களை எல்லாத்தையும் உள்ளே வச்சுருக்கோம். இறைவனுக்காக அழுது இந்த பொருட்களை எல்லாம் வெளியில் கொண்டா அதுக்கு எங்கே இடம் இருக்குது? உள்ளே எல்லாம் ஹவுஸ் ஃபுல்லாக போட்டிருக்கோமே, எப்படி வெளியிலே கொண்டு வருவது? இது நம்முடைய இயலாமை, உலகத்திலே இருக்கின்ற பற்று, இதெல்லாம் அதான் எப்படியாவது ததும்பி வெதும்பி உள்ளம் ஏக்கத்தினாலே மன ஏக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். அருணோதயம் ஏற்படுகிறதுனா இதான் அருணோதயம். ஸ்ரீராமகிருஷ்ணன் சொன்னார், மன ஏக்கம் வருகிறதுனா என்ன? ஒன்று மனம் ததும்பி வெதும்பி உள்ளமெல்லாம் பொங்கி இறைவனுக்காக ஏங்கி கண்ணீர் வந்து இறைவனுடைய பெயரை கேட்ட உடனே மயிர்கூச்சல் எறிந்து, இதெல்லாம் முதலில் இருக்கிற அடையாளங்கள்.
இறை காட்சிக்கு முந்தைய அடையாளங்கள் கண்ணீர் வருகிறது, மயிர் கூச்சல் இருக்கிறது. இது எல்லாமே இறைவனுடைய காட்சிக்கு முன்னதாக, அவனுடைய அருளை பெறுவதற்கு முன்னதாக வருகிற அறிகுறிகள். அதுக்கப்புறம் என்ன அறிகுறி அப்படின்னா, அவன் பேச்சு இழந்து போகிறான். அதிகமாக பேச விரும்புவதில்லை, லெக்சர் கொடுக்க விரும்புவதில்லை, மற்றவர்களுக்கு சொல்ல விரும்புவதில்லை. நான் பாரு இந்த பகவத்கீதை என்ன இருக்குதுன்னு தெரியுமோ அப்படின்னு நம்ம ஆரம்பிக்க மாட்டான். ஸ்ரீராமகிருஷ்ணர் என்ன சொல்லுகிறார் தெரியுமோ ஆரம்பிக்க மாட்டேன். அவனுக்கு வார்த்தை வருவதில்லை, வார்த்தை குளறுகிறது. இறைவனுடைய ஆனந்தத்தில் அவன் முழுகி இருக்கிறான். அவன் தூக்கத்தில் எழுப்பி விட்டா எப்படி இருப்பான் ஒருத்தன்? சின்ன குழந்தையெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க, தூக்கி ஸ்கூல் போடா அப்படின்னா 4 மணிக்கு எழுந்து டக்கு டக்குன்னு பல்லெல்லாம் தீட்டும். ஏன்னா அதுக்கு காலையா இரவா மத்தியானமா ஒன்றுமே தெரியாது. நம்முடைய சோமானந்தஜி மகாராஜ் அவர்கள் வந்த பல நாள் எங்கிட்ட நாங்கள் ஜைனிகால முன்னாடி உட்காந்துருப்பார். அவர் அவங்க ரூமில் உட்காந்து ஏதாவது ஜபம் பண்ணிட்டு இருப்பார். வந்த உடனே கேட்பார், என்ன நீ சாதம் கொடுக்குறியே காலையிலேயே, இது என்ன இப்படி கொடுப்பாளா அப்படின்னு கேட்பார். மகாராஜ் இது மத்தியானம் ஆச்சு. ஓ மத்தியானம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி அந்த சாதத்தை சாப்பிடுவார். அவருக்கு அந்த காலமே தெரிவது. நான் பல நாள் பார்த்துருக்கேன். மத்தியானமாக நைட்டு ஈவினிங் வந்த உடனே சாதத்தை கொடுப்பா அப்படின்னா அவன் அப்போ தான் டிஃபன் வச்சுட்டு இருப்பான். மகாராஜ் இன்றைக்கி வடை தான், இன்றைக்கி மத்தியானம் வடை மட்டும் தான் செய்திருக்காங்களா அப்படின்னு கேட்பார். இல்லை சுவாமிஜி இது 4:30 மணி சாயங்காலம் ஆச்சு. ஓ இது சாயங்காலமா அப்படின்னு கேட்பார். அவர்கள் அந்த உணர்வுகளை கடந்தவர்களாக இருக்கிறார்கள். ஞானியர்கள் இந்த உணர்வு நிலையிலே சாதாரணமான இந்த உடல் சூரியன் எப்போ போகுது, கேலண்டர் எப்போ கிளியும், செல்ஃபோன் மிஸ்கால் இருக்குது, இதெல்லாவற்றையுமே பார்க்க வேண்டிய நிலையிலே அவர்கள் இல்லை. அதெல்லாவற்றையும் கடந்து இறை உணர்விலேயே இருக்கிறார்கள். அவர்கிட்ட போய் நம்முடைய மகாராஜ் அவர்கள் ஒருத்தர் கேட்டார், மகாராஜ் உனக்கு உங்களுடைய 98வது பிறந்தநாள் முடியும் போது கேட்டோம், மகாராஜ் இந்த உலகத்துக்கு ஏதாவது சொல்லுங்கள், எங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்கள், அப்பா நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீர்கள், பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் எல்லாவற்றையும் கொடுப்பார், எல்லாரும் நல்லா இருக்கணும். மகாராஜ் நீங்கள் உங்களுக்குன்னு இறைவனிடத்தை எதாவது கேட்பீர்களான்னு கேட்டாரா? ஆமாம், நான் உங்களுக்கெல்லாம் பிரார்த்தனை செய்கிற ஒரு பக்தி எனக்கு கொடுன்னு நான் கேட்டுக்குவேன் அப்படின்னு சொன்னார். அவர்களுக்கென்று என்ன இருக்கிறது அப்படின்னா மற்றவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்பது தான் அவர் ஞானியர்களுடைய ஒரே ஒரு வேலை. என்னென்னா மற்றவர்களுக்காக கேட்பது, தனக்காக கேட்பதில்லை. இதெல்லாமே பெரியவர்கள் நமக்காக சொல்லி தந்தார்கள். அதான் விரும்பி தொழும் அடியார் விழிநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பி ஆனந்தமாகி அறிவு இழந்து கரும்பின் கழித்து மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தர் ஆவர் என்றால் இறைவனுடைய பித்தர்களாக ஆவதற்கான அறிகுறிகள் இதெல்லாம் ஆவர்கள் என்றால் அது அபிராமி சமயம். உண்மையான சமயம் அபிராமி சமயம்னா எப்படி இருப்பார்கள்? அபிராமியினுடைய பக்தர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னா, இது ஒன்று புதிய சமயத்தை ஏற்படுத்தினாரா அப்படின்னா இல்லை, இது ஒரு பக்தி சமயத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். எல்லாமே நம்ம புத்தகத்தை வைத்து ஒரு புத்தக சமயத்தை தான் வச்சுருக்கோம் இல்லையா? புத்தக சமையல் இப்போல்லாம் நம்ம பார்க்குறோம். அருமையான மணக்க சைவ குழம்பு வைக்கிறது எப்படி, மயிலாப்பூரின் வடை தயாரிப்பது எப்படி, புத்தகமெல்லாம் நிறைய இருக்கிறது. யாராவது யோசிச்சு பாருங்கள், அந்த மனம் தரும் அவங்க சொல்லுகிற சுவையோடு ஒரு வடையை தயாரிக்கிறதுக்கு யாராவது ரெடியாக இருக்கிறோமா? அந்த வடையை இப்படி பிரட்டுங்க, அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னா கடைசியில் ஒரு வடை வரும் எண்ணெயோட. 2 நியூஸ் பேப்பரும் ஒரு கட்டு பேப்பர் வச்சுருக்கணும் பக்கத்தில். சுவையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சாப்பிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். முதல்ல வடை சாப்பிடும்போதோ குழம்பு சாப்பிடும்போதோ அதனுடைய சுவை நம்முடைய நாக்கில் ஒரு எச்சியை வச்சு நம்மளாம் தெரிந்து கொள்ளலாம். இப்போல்லாம் நம்ம முன்னாடியே சொல்லணும், இந்த சுவை புளிப்பு சுவையோடு அப்படியே மெருகூட்டப்பட்ட அப்படின்னு சொல்லி விளம்பரத்தில் சொல்கிற மாதிரி சொன்னால் தான் அந்த குழம்பு நல்லாயிருக்கும். ஓ இதுதான் குழம்பு போல இருக்குது அப்படின்னா. இல்லைன்னா ரசமாக குழம்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரமாகும். இது நம்முடைய மனப்பக்குவத்தை பொறுத்து இருக்கிறது. நம்முடைய பக்தியும் அதை மாதிரி தான் இருக்கிறது. எப்படி இதெல்லாம் பக்தி, இறைவா நான் செய்வது பக்தி தான், உனக்கு தேங்காய் உடைச்சிருக்கணும் இல்லையோ இதெல்லாம் பக்தி. அவருக்கு இறைவனுக்கு சொல்லிக் கொடுக்குறார், அவர் நோட் பண்ணிக்குவார். ஓ இன்று முதல் தேங்காய் உடைத்தால் அதுக்கு பேர் பக்தி அப்படின்னு எழுதி வச்சுக்குவார். அவர் இன்று முதல் உனக்கு மாலை போட்டால் பெரும் பக்தியோடு அவர் சொன்னார், இந்த என்னுடைய பக்தர் 1008 ரூபாய்கள் இறைவனுக்காக சமர்ப்பணம் செய்திருக்கிறார். 1008 ரூபாய் கொடுத்துருக்காராம். அப்போ இதெல்லாமே நாம் அனௌன்ஸ் பண்ணுறோம், மேடையில் சொல்கிற மாதிரி. இந்த நாடகத்தை விரும்பி இவர் கொடுத்தாரு அப்படின்னா. இந்த உலகத்தையே படைத்த இறைவன், சூரியனையும் சந்திரனையும் தந்திருக்கிற இறைவன், நதிகளை தந்திருக்கிற இறைவன், நமக்கு எல்லாம் கிஃப்ட் கொடுத்துருக்கான். எல்லாவற்றையுமே நம்ம 10 ரூபா கொடுத்துட்டு அவனுக்கு பேர் எழுதி வைக்கிறோம், உபயம். நாம் செய்கிற செய்களுக்கு எல்லாமே நாம் எதிர்பார்ப்பது பலனை எதிர்பார்த்து விடுகிறோம் அப்படின்னு சொன்னார். அதனால் மொழி தடுமாறுதல் வேண்டும், இந்த மொழி அல்ல. நம்முடைய வார்த்தைகள் தடுமாறி போகின்றன. அதுக்கப்புறம் சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லை, அது என்ன இருக்குது ஒன்றுமே தெரியாது, அப்படியே அமைதியாகி விடுகிறார்கள், மோன நிலைக்கு வந்து விடுகிறார்கள். இந்த பாடலினுடைய அர்த்தத்தை முற்றுமுழுதாக ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். இந்த பாடலுக்கு அர்த்தமாக வாழ்ந்தவர் அவர் தான். மோன நிலையிலே வாழ்ந்தவர், மொழி தடுமாறி பித்தராக பித்தேறிய பேர் அன்புடைய சுவாமி விவேகானந்தர் எழுதுகிற பொழுது பித்து ஏறிய பேரன்பு உடையாய் என்று சொல்லி எழுதுகிறார். பித்து ஏறியவர் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். அப்படியே பித்தினாலே அவர் ஆடுகிறாரான, அவருடைய மனதிலே இருந்து அவருடைய பேரன்பினாலே அவர் அந்த வெள்ளத்திலே ஆனந்த வெள்ளத்திலே திளைத்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையை சுவாமி விவேகானந்தர் ஆரத்தி பாட்டில் எழுதியிருப்பார்.
இதெல்லாமே நாம் பக்தர்களாக இருந்து இப்போ இந்த பாடல்கள் மூலமாகவும் சரி, நம்ம வழி நடத்துகின்ற பெரியோர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாமே நமக்குள்ளே இருக்கின்ற இந்த உலக பித்துக்களை மாற்றிக்கொண்டு இறை பித்திலே ஆழத்தான் சொல்லி தந்திருக்கிறார்கள். இது எல்லாவற்றையுமே நாம் கடைபிடிக்கிற பொழுது நம்ம இந்த உலக பித்திலேருந்து விடுபடலாம். சொல்லுகிறார், மாங்காய் இந்த இது வாயில் சுவை இல்லாதவனாக மாறணும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, காய்ச்சல் வந்தவன் சொல்லுவானா, நான் ஒரு ஜாடி நிறைய ஊறுகாயை சாப்பிட்டு நிறைய தண்ணியெல்லாம் குடிப்பேன் அப்படின்னு சொல்லுவானா. அவனுக்கு ஒரு பருக்கு சாதம் கூட உள்ளே போகாது. அந்த ஆசையினால பிதற்றுகிறான். இந்த பிதற்றல் வேறு, பிதற்றுதல்ங்கிறது வேறு. இந்த பித்தேறிய பேரன்பு என்பது, அதான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையை படிக்கிற பொழுது இந்த பித்தேறிய பேரன்பு என்பது என்ன நமக்கு தெரியும். அதான் சுவாமி விவேகானந்தர் அழகாக அந்த ஆரத்திலே நமக்கு சொல்லி வைக்கிறார். சித்கன காயின்னு சொல்லுகிறார். பிரேம பதார், என்ன அருமையான ஒவ்வொரு வார்த்தையும். அந்த ஆரத்தி பாடலை இப்போல்லாம் போய் கேட்க போகிறீங்க எல்லாரும். அந்த பாடலை ஒவ்வொரு வார்த்தையும் சுவாமி விவேகானந்தர் குருமகாராஜ் திரு ஸ்ரீராமகிருஷ்ணனை பற்றி அத்தனை ஆழ்வார்கள், நாயன்மார்கள், பெரியோர்கள், ஞானியர்கள் எல்லாருடைய வாழ்க்கையினுடைய சாரத்தையும், எல்லா அவதாரங்களுடைய சாரத்தையும், வேதாந்தங்களிலே ஒரு பக்தியினுடைய இலக்கணத்தையும், பற்றின்மையினுடைய இலக்கணத்தையும், கருணையினுடைய இலக்கணத்தையும் எல்லாமே 2 பாடல்களாக வடித்து இந்த ஆரத்தி பாடலையும் அடுத்த பாடலையும் கொடுத்திருக்கிறார். இதெல்லாமே பெரியவர்கள் எல்லாமே ஒரு சமயத்தை ஸ்தாபனம் செய்கிறவர்கள் எல்லாருமே இந்த குணங்களோடு இருக்கிறவர்களாகத்தான் காட்டப்பட்டார்கள். அதனால் அந்த ஆரத்தி பாடலையும் இந்த 94வது பாடல் எல்லாமே பார்க்கிற பொழுது ஒரு சமயத்தை, ஒரு நெறியை, சமயங்கிறது நெறி, ஒரு வழியை, இந்த வழியில் வாங்கோ எல்லாமே காட்டுகிறவர்கள் எல்லோருமே என்ன சொன்னார்கள், இந்த இலக்கணங்கள் எல்லாம், இந்த லட்சியங்கள் எல்லாம் சொல்லி வைத்தார்கள். இதெல்லாம் கொண்டவர்கள் நல்ல சமயத்தை நோக்கி செல்கிறவராக இருப்பார்கள் என்று சொல்லி அவர் நம்மை வழிநடத்துகிறார்கள். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணம்.